நாயால் கடிபட்டு நாயைப் போல குரைத்தபடியே ரத்தம் சொட்ட சொட்ட தெரியும் இந்த நபரின் காட்சிகளை பார்க்கும்போது நெஞ்சம் ஒவ்வொரு கணமும் பதைக்கத்தான் செய்யும். ஒடிசாவைச் சேர்ந்த ராம் சுந்தர் என்ற இளைஞர் கோவையில் தங்கி தொழிலாளியாக பணியாற்றி வந்திருக்கிறார். இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக இவரை தெருநாய் கடித்ததாக சொல்லப்படுகிறது. நாய்க்கடிதானே என அலட்சியமாக இருந்துவிட்ட ராம் சுந்தர் மருத்துவமனைக்கு செல்லாமல் எப்போதும் போல வேலைக்கு சென்று விட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் அதற்கு மறுநாளே தனது உடலில் ஏற்பட்ட மாற்றத்தால் அதிர்ச்சி அடைந்த ராம் சுந்தர் மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை எடுத்துக் கொண்டார். ராம் சுந்தரை பரிசோதனை செய்ததில் அவருக்கு ராபிஸ் நோய் பாதிப்பு தீவிரமானது தெரிய வந்தது. தண்ணீரை கண்டால் அலறுவது, நாயை போல குரைப்பது என அவரது நடவடிக்கைகள் நோயின் தீவிரத்தை உணர்த்தியதால் ராம் சுந்தரை தனி சிகிச்சை பிரிவில் வைத்து மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து வந்தனர். இந்த நிலையில் திடீரென வெறி பிடித்ததை போல குரைத்துக் கொண்டிருந்த ராம் சுந்தர் தன்னைத்தானே தாக்கிக் கொண்டு இரத்த வாந்தி எடுத்து அனைவரையும் பதற வைத்தார். அருகில் இருந்தவர்கள் செய்வதறியாது தலை தெறிக்க ஓடிய நிலையில் ராம் சுந்தர் நோட்டீஸ் போர்டு கண்ணாடியை உடைத்து கழுத்தை அறுத்து கொண்டு தற்கொலை செய்து கொண்டார். இது குறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் உடலை மீட்டு விசாரணை மேற்கொண்டனர். தமிழ்நாட்டில் கடந்த சில காலமாகவே நாய்க்கடி சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் கோவையில் இளைஞர் உயிரிழந்த சம்பவம் பொதுமக்களை மேலும் அச்சத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. குறிப்பாக தலைநகர் சென்னையில் மட்டும் 1,80,000 தெருநாய்கள் இருப்பது தெரிய வந்திருக்கிறது. தெருநாய்களை பாதுகாப்பதற்கான சட்டங்கள் வலுவாக இருப்பதாலேயே அவைகளை கட்டுப்படுத்துவதில் சிக்கல் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. வெறிநாய் கடியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தொடர்ந்து காய்ச்சல், வாந்தி வருவதோடு உணவு சாப்பிடவும் தண்ணீர் குடிக்கவும் கடும் சிரமம் ஏற்படும். இதனால் அவர்களது உயிரிழப்பு வேதனையாகத்தான் இருக்கும் என்பதால் வெறிநாய் கடியால் பாதிக்கப்பட்டு உயிருக்கு போராடுபவர்களை கருணை கொலை செய்ய அனுமதிக்க கோரி தன்னார்வ தொண்டு அமைப்பு சார்பாக உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கண்ணியம், கௌரவத்துடன் உயிரிழப்பது மக்களின் அடிப்படை உரிமைகளில் ஒன்று என்ற உச்சநீதிமன்றத்தின் முந்தைய தீர்ப்பை மேற்கோள் காட்டி தொடரப்பட்ட இந்த வழக்கை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் விசாரணைக்கு ஏற்றனர். இந்த மனு அடுத்த 2 வாரங்களில் விசாரணைக்கு வர உள்ளது. இதற்கிடையே நாய் கடித்த உடனேயே அந்த இடத்தை சோப் போட்டு கழுவ வேண்டும் என்றும் அதன் மூலமாக நரம்புகளில் ராபிஸ் பரவுவதை சற்று குறைக்க முடியும் என்றும் மருத்துவர் அஸ்வின் கருப்பன் அறிவுறுத்துகிறார். அதே சமயத்தில் ராபிஸ் தடுப்பூசி கட்டாயம் போட்டுக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் எச்சரிக்கிறார். நாய் கடித்த உடனே ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா, அந்த இடத்துல சோப் அண்ட் வாட்டர், அதாவது சோப் யூஸ் பண்ணியோ தண்ணி யூஸ் பண்ணியோ அதை கம்ப்ளீட்டாக கழுவி எடுத்துடணும். இதெல்லாம் என்ன பண்ணணும்னு கேட்டால் வைரஸை கம்ப்ளீட்டாக வெளியேற்றிடுமான்னு கேட்டால் கிடையாது. இது அந்த நம்பர் ஆஃப் வைரல் பார்ட்டிகல்ஸ், அதாவது ஒரு கடிச்ச உடனே அந்த வைரஸ் லோடு எவ்வளோ இருக்குதோ அதை குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நாய்க்கடியால் ராபிஸ் நோய்க்கான அறிகுறி வருவதற்கான கால அளவு மாறுபடும் என்றும் நோய் பாதிப்பை எண்ணி மன அழுத்தத்திற்கு செல்லும் போதே ஒருவர் தற்கொலை செய்து கொள்வது வரை செல்வதாகவும் மருத்துவர் குறிப்பிடுகிறார். சூசைட் பண்ற அளவுக்கு ஒருத்தங்களுக்கு இருக்குன்னா மோஸ்டா அவங்களுக்கு மன அழுத்தம் ஏற்படலாம். அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி இதனால ஏதாவது வரப்போகுதுன்ற பயத்தினாலேயே நிறைய பேர் இந்த சூசைட் அட்டெம்ப்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கே தவிர தன்னைத்தானே தற்கொலை செய்து கொள்ற அளவுக்கு பாத்தீங்கன்னா ராபிஸ் மோசமா செயல்படாது. ராபிஸ் நோய்க்கென்று தனியாக மருந்து இல்லை என்றும் அது நரம்பு மண்டலத்தில் பாதிக்க தொடங்கியதும் அந்த நபரை காப்பாற்றுவது கடினம் என்றும் மருத்துவர் அஸ்வின் கருப்பன் தெரிவித்திருக்கிறார். ராபிஸ் ஒன்ஸ் நியூராலஜிக்கல் மேனிஃபெஸ்டேஷன் சொல்லுவோம், அதாவது நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் உருவாக்க தொடங்கின உடனே பேஷண்ட்டை காப்பாத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். தெருநாய்கள் குழந்தைகளை கடிப்பதற்கே அதிக வாய்ப்பிருப்பதாகவும் தெருநாய்கள் மட்டுமல்லாது வீட்டு நாய்கள், பூனைகள், எலிகள் மூலமாகவும் பரவும் என எச்சரிக்கும் மருத்துவர் குழந்தைகளை பிராணிகளிடம் இருந்து பெற்றோர் பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும் என அறிவுறுத்தி இருக்கிறார். அதே சமயத்தில் வீட்டில் வளர்க்கும் நாய்களுக்கு ராபிஸ் ஊசி அடிக்கடி செலுத்த வேண்டும் என்றும் தெரிவித்தனர். ஏன்னா சம்டைம்ஸ் அது விளையாடும் போது கீறி விட்டுரும், சம்டைம்ஸ் பூனை இருக்கும் அது கீறி விட்டுரும். அதனால கூட அதுங்களுக்கு வியாதி இருந்தால் நமக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. வீட்டு நாய்களை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே வேக்சின் பண்றத நம்ம ஒரு
பழக்கமாக கொள்ள வேண்டும். சமீப நாட்களாகவே தெரு நாய்க்கடி சம்பவங்கள் அதிகரித்திருக்கும் நிலையில் அரசும் மாநகராட்சி நிர்வாகமும் மெத்தனம் காட்டாமல் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்திருக்கிறது. மாநகராட்சி சார்பில் பிடித்து செல்லப்படும் நாய்களுக்கு கருத்தடை ஊசி மட்டுமே போடப்பட்டு விடப்படும் நிலையில் ராபிஸ் ஊசியும் குறிப்பிட்ட கால அளவுக்குள் செலுத்தப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்திருக்கிறது.